என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய இறை மக்களை, இதோ இந்த ஆராதனையிலே மீண்டும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். நம் உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் ஆண்டவர் இதோ இந்த 30 நிமிடம் அவருடைய பிரசன்னத்தை உணர உங்களை அழைக்கின்றேன். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நம்மை படைத்த இறைவன் நமக்காக நம்மை காக்கும் வல்லவராக இருக்கின்றார். இயேசுவுடைய இந்த தெய்வீக பிரசன்னம் நமக்கு நிறை மகிழ்ச்சி தருகிறது. இயேசுவுடைய இந்த தெய்வீக பிரசன்னம் நமக்கு ஆறுதல் தருகிறது. இயேசுவுடைய இந்த தெய்வீக பிரசன்னம் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒருமித்து வாழ நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். ஆதி திருச்சபையிலே மக்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அதிகாரத்தை எதிர்த்து மக்கள் ஜெபத்தை பிடித்துக் கொண்டார்கள். துன்பங்களை பார்த்து மக்கள் ஜெபத்தை தான் பிடித்துக் கொண்டார்கள். இதோ அதே தருணத்திலே தான் இப்பொழுது இருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த கொரோனா சூழ்நிலை நம்முடைய விசுவாசத்தை பலவீனமாக்க நாம் விடக்கூடாது. இதோ இயேசு ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கின்றார். இந்த ஆராதனையிலே இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பின் ஆண்டவர் என்பதை சிந்திக்க இருக்கின்றோம். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம் ஆண்டவர், நமக்காக தன் உயிரை கொடுத்தவர். இந்த கடவுளை இப்பொழுது ஆராதனை செய்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை வாழ்த்துவோம், குடும்பமாக இணைந்து அவரை தொழுவோம். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள். ஆண்டவரே, என் குடும்பத்தின் தெய்வம் நீரே. என்னையும் என் குடும்பத்தாரையும் இதோ பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி ஜெபிங்கள். குடும்பமாக நீங்கள் கூடி ஜெபிக்கின்ற பொழுது இதோ ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கின்ற அவருடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வையுங்கள். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையிலே இந்த ஆராதனையிலே குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனையிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எந்த தீங்கும் உங்களை நேரிடாது, எந்த துன்பமும் உங்களை அணுகாது, எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை நெருங்காது. ஆகவே அந்த ஆராதனை நாயகனாக இயேசு கிறிஸ்துவை இதோ இப்பொழுது நாம் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீரே என் கடவுள். ஆண்டவரே, நீரே என் தஞ்சம். உம்மிடம் என் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே, குடும்பமாக நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மீது எங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் கடவுள் நீரே, என் குடும்பத்தின் தெய்வம் நீரே, எங்களை ரட்சிக்க வந்தவர் நீரே, எங்களை காக்க வந்தவர் நீரே. இதோ ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை ஆசீர்வதியும் என்று ஜெபித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவகுமாரா, என்ன நினைச்சிருந்தேன்? தேவகுமாரா, தேவகுமாரா,
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசை வருமா என்ன வருமா இங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசை வருமா என்ன வருமா இங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகான ஒரு பாடலை இப்போது நாம் பாடினோம். அவர் நம்மை கொஞ்சம் நினைத்தாலே போதும், ஆசீர்வாதங்கள் நமக்கு. உடைந்த பாத்திரமாக இருந்தால் ஆண்டவர் அதை சீர்படுத்தி நம்மை மீண்டும் புதுப்பித்து பழைய நிலைக்கு நம்மை ஆண்டவர் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையை இந்த பாடல் நமக்கு கொடுத்தது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த கொரோனா என்ற கொடிய கொள்ளை நோயினுடைய காலம் இரண்டாவது அலையை இப்பொழுது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க
இந்த இரண்டாம் அலையை நம்மை கடந்து போய்விடும். அந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து உள்ள இதோ ஆண்டவரை இப்பொழுது உற்று பாருங்கள். இந்த கடவுள் நம்மை எத்தனையோ தீமைகளிலிருந்து காப்பாற்றியிருக்கின்றார். நினைத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, எத்தனை தீமைகளிலிருந்து ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை காப்பாற்றியிருக்கின்றார். எத்தனையோ பேர் என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறார்கள், ஃபாதர் நான் எப்பயோ போயிருக்க வேண்டும், கடவுள் என்னை காப்பாற்றினார். இந்த கடவுள் இல்லை என்றால் இன்னைக்கு நான் உயிரோடு இல்லை என்று சொன்னவர்கள் நம்மிடம் எத்தனை பேர்? ஏன் நம் குடும்பங்களிலே எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்து நிகழ்த்தியிருக்கின்றார். அதிசயத்தின் தெய்வம் இவர், வல்லமையின் தெய்வம் இவர். ஆக இவரிடம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது என் வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கிறது. அந்த நம்பிக்கையின் ஒளி எனக்கு வெளிச்சத்தை தருகிறது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய இருளில் இருந்து இந்த ஒளி என்னை காக்கும். இந்த ஒளி எனக்கு பாதையை வெளிப்படுத்தும். இந்த நம்பிக்கை நாம் வளர்த்து கொள்வோம். பயப்படாதீர்கள் அன்பு மக்களே. முதல் அலையிலிருந்து நம்மை காத்தவர் இந்த இரண்டாம் அலையிலிருந்தும், ஏன் இதற்கு அடுத்து வரக்கூடிய எத்தனை அலைகளாக இருந்தால் இந்த இயேசு ஆண்டவருடைய நம்பிக்கையிலே பிடித்து இருக்கின்றவர்களை ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையை நமக்கு தரக்கூடிய இறைவார்த்தையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எசாயா இறைவாக்கினர் எழுதிய புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1 3 உள்ள வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலை உன்னை உருவாக்கினரும் ஆண்டவர் இப்பொழுது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீர் சென்ற பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்பொழுது அவை உன்னை முழுகெடுக்க மாட்டான். தீயின் நடந்தாலும் சுட்டெரிக்க மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என ஆண்டவர்கள் அன்புக்குரிய இறை மக்களை, இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு நம்பிக்கை தருகிறது. ஆண்டவராகிய கடவுள் நானே, உன்னை படைத்தவர் நானே, அஞ்சாதே, உன்னை நான் ஏற்கனவே மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பயப்படாதே, நீர் நிலைகளில் நீ நடந்தாலும் உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. ஆறுகளை நீ கடந்து போனாலும் அந்த ஆறுகள் உன்னை முழுகடிக்க மாட்டாய். நெருப்பின் நடுவிலே நீ நடந்தாலும் எந்த தீயும் உன்னை சுட்டரிக்க மாட்டாய். காரணம், நாம் கடவுள். எவ்வளவு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை இப்பொழுது நாம் கேட்டோம். என் அன்பார்ந்த இறை மக்களே, இந்த கொரோனா நோய்க்கு எதிராக இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதியுங்கள். எந்த இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் கடந்து போனாலும் எந்த தீங்கும் என்னை தொடாது. காரணம், என் கடவுள், என் மீட்பர், என் ஆயன் எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கின்றார். இதோ இந்த இயேசு ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே நீங்கள் குடும்பமாக இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் காப்பார். காரணம், உங்களை பேர் சொல்லி நான் அழைக்கின்றேன் என்று சொல்கின்றார். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே,
தாயின் கருவில் உருவாக முன்பாகவே இந்த கடவுள் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். ஆகவே இந்த கடவுள் மீது நான் நம்பிக்கை வைப்பேன். எகிப்து நாட்டிலிருந்து விடுதலைக்காக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் பகலிலே மேகத்தூண் வழியாகவும் இரவிலே நெருப்புத்தூண் வழியாகவும் அவர்களோடு தன் பிரசனத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தினார். கடவுளாகிய ஆண்டவர், அந்த ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு இருக்கின்றார். இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே ஆண்டவர் என்னை வழிநடத்துவார். ஆகவே அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் தான் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நம்முடைய செவிகளிலே ஒலிக்கட்டும், நம் இதயத்திற்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கட்டும், விசுவாசம் நமக்குள் வளரட்டும். அந்த நம்பிக்கையிலே இதோ ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என் ஆண்டவரே, இதோ உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, என் குடும்பத்தை காக்கும் ஐயா என்று நாம் செபிப்போம். ஜபம் ஒன்றே நமக்கு ஜெயத்தை தரும். ஆகவே இருக்கின்ற சூழ்நிலை பார்த்து பயப்படாமல், ஆண்டவரே என் நம்பிக்கை நீரே, என் பாதுகாப்பு நீரே என்பதை தான் ஒவ்வொரு நாளும் நாமும் அதை சொல்லி நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை விதைக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இதோ இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். நிறைய ஆசீர்வாதங்களை பெற இருக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுளுடைய வல்லமை நம் மீது இறங்கி வருவதற்காக ஜெபிக்கின்றோம். அந்த கடவுள் நமக்காக எப்பொழுதும் இருக்கின்றார். இதோ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். நான் கடலை கடந்தாலும், நதிகளை கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். இதோ கண்ணின் இமையை போல் நம்மை காக்கக்கூடியவர் இயேசு. அந்த இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இதோ நாம் பல காரியங்களுக்காக, பல தேவைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் முற்றிலுமாக விடுவித்து அவர்களுக்கு சுகம் தர நாம் ஜெபிப்போம். உடல் உள்ள ஆன்ம நலங்களால் அவர்களை நிரப்ப ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இதோ இந்த கடவுள் எத்தனையோ நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தியவர். இவருக்கு இந்த கொரோனா பெரிதல்ல. அவருடைய வல்லமைக்கு முன்னால் இது ஒரு பெரிய ஒரு காரியம் அல்ல. ஆண்டவரால் செய்ய இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நான் நம்புகின்றேன். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். அந்த நம்பிக்கையிலே ஜெபிங்கள். பாதிக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் காப்பார். நாட்டு தலைவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு மக்களுடைய பாதுகாப்புக்காக எந்த சமயத்தை சாராமல் பாரபட்சம் இல்லாமல் மக்களுக்கு தொண்டாற்றிட, மக்களுக்கு சேவை புரிந்திட, அச்சத்தோடு பயத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசாங்கம் துணை நிற்கும் என்ற நம்பிக்கையை அரசு தலைவர்கள் வழியாக கடவுள் கொடுக்க நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். இதோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்கள் உயிரை கூட பாராமல் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களை, செவிலியர்களை நாம் இப்பொழுது மருத்துவ பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஒருவரை கவனிக்கின்ற பொழுது அந்த பாதிப்பு அவர்களுக்குள் வரும் என்ற ஆபத்து தெரிந்தும் அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மருத்துவ பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இதோ இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அதே வேளையிலே கொரோனா ஒரு பக்கம் இருந்தாலும் வறுமை அதைவிட கொடுமை என்பது நாம் அறிவோம். ஏழை எளிய மக்கள் வருமானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடவுள் இதோ ஏதாவது ஒரு நன்மை செய்ய, உதவிகளை செய்ய இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் நாம் மௌனமாக இது ஆண்டவரை உற்று பார்ப்போம்.
இந்த ஆண்டவரை உன் நேச கரத்தை இவர்கள் மேல் திருப்பி காட்டும் ஐயா. இதோ இத்தனை பேருக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக எத்தனையோ பேர் தங்கள் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இதோ இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம் என்று சொல்லி மௌனமாக அவர்களுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். குடும்பமாக மௌனமாக இப்பொழுது நாம் ஜெபித்தோம். இந்த பாடலை பாடி கடவுளுடைய வல்லமை நம் மீது இறங்கி வர நாம் அன்றாடுவோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் மீது இறங்கி வர நாம் அன்றாடுவோம். எப்பொழுதும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற, நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்ற இந்த நம்பிக்கையிலே இந்த பாடலை நாம் பாடுவோம். போகும்போது எனக்கு உதவும் இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். எழுந்தது போல
என்னையோ எழ செய்தருளும் ஐயா, என்னையோ எழ செய்தருளும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே வல்லமை எனக்கால் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே வல்லமை எனக்கால் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சொன்ன மந்தமும் தகந்த போதிலும் நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த மந்தமும் தகந்த போதிலும் நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்த போல, சிலுவையில் கிடந்து அன்பு செய்த போல என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ. தொடர்ந்து ஜெபிப்போம். வல்லமையின் தெய்வம் இயேசு ஆண்டவர். இதோ இந்த வல்லமை நமக்குள் தெய்வீக கொடைகளால் நிரப்பு வல்லவராக இருக்கின்றார். சேர்ந்து பாடிக்கொண்டே இருங்கள். வல்லமை தாராயோ ஆண்டவரே, வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா. சர்வ அதிகாரத்தை படுத்த ஆண்டவரே, பரலோக வாழ்வு எங்களுக்காக பிறந்தவரே, சிலுவையை ஏற்றுக்கொண்டவரே, சிலுவையிலே ரத்தம் சிந்தியவரே, எங்களுக்காக உயிர் கொடுத்த ஆண்டவரே, உன் வல்லமை தாரும் ஐயா. இயேசு ஆண்டவரே, உன் வல்லமைக்காக செபிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய உள்ளங்களில் வல்லமை தாரும், என் குடும்ப வாழ்விலே வல்லமை தாரும், எங்கள் உடலுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே, என் நம்பிக்கைக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. இதோ என் விசுவாச வாழ்வுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே, என் சமுதாயத்திற்கு வல்லமை தாரும் ஐயா. இதோ இந்த கொடிய காலங்களிலே, கொரோனாவின் போற ரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரங்களிலே இயேசுவையும் வல்லமை தாரும். இந்த நோயை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை தாரும், இந்த கிருமியை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை தாரும். மருந்து மாத்திரைகளுக்கு வல்லமை தாரும், மருத்துவர்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. இதோ சமூக பணியில் ஆட்சி கொண்டிருக்கிற ஒருவரும் வல்லமை தாரும் ஆண்டவரே. இதோ இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். இயேசு ஆண்டவரை வாழ்த்துகின்றோம் ஆண்டவரே. இதோ எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். இதோ குடும்ப தலைவரை நீர் ஆசீர்வதியும், குடும்ப தலைவி நீர் ஆசீர்வதியும், பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், வயதானவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ குடும்பங்களை அமைதி பிறக்க, குடும்பங்களை நன்மை பிறக்க, குடும்பங்களிலே ஒற்றுமை பிறக்க, குடும்பங்கள் ஆரோக்கியமாக வாழ, குடும்பத்தார் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம சுகங்களை நலங்களை நிரப்பியறல இயேசுவை போற்றி போய் ஆராதனை செய்கின்ற நேரத்திலே வல்லமையோடு எங்களுக்குள் வாரும் ஐயா. வல்லமை தாரும். உன் இயேசுவினுடைய வல்லமை, என் ஆண்டவனுடைய வல்லமை, என் தேவனுடைய வல்லமை, என்னுடைய அரசனுடைய வல்லமை, அரசருக்கெல்லாம் அரசராக
இதோ இந்த நேரங்களிலே எங்களுக்குள் இறங்கி வரட்டும் ஐயா. ஜெபிக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் எங்களுடைய உள்ளங்களுக்கு நீ தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த கொடிய காலங்களிலே இந்த நோயை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை தாரும். இயேசுவை நீரே வல்லமை. இயேசு ஆண்டவரே நீரே என் வல்லமை. இயேசு ஆண்டவரே நீரே என் வல்லமை. இயேசு ஆண்டவரே நீரே என் பாதுகாப்பு. இயேசு ஆண்டவரே நீரே என் பாதுகாப்பு. இயேசு ஆண்டவரே நீரே என் பாதுகாப்பு. எனக்கு எல்லாம் நீரே ஆண்டவரே. என் ஆண்டவர் இயேசு நீரே எனக்கு எல்லாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீரே எனக்கு எல்லாம். இதோ என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார். அந்த நம்பிக்கை எனக்குள் எல்லா தைரியத்தையும் தரட்டும் ஆண்டவரே. எத்தனை அலைகள் வந்தாலும், எத்தனை கொடிய வியாதிகள் வந்தாலும், எத்தனை வைரஸ்கள் இந்த உலகத்தை எதிர்த்தாலும் என் ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னால் எதுவும் இல்லை. இயேசு ஆண்டவரே இதோ இந்த சூழ்நிலையும் கையில் எடுத்துக்கொள்ளும் ஐயா. இயேசு ஆண்டவர் இந்த சூழ்நிலையும் கையில் எடுத்துக்கொள்ளும். இதோ மக்களை ஆசீர்வதித்து குணமாக்கும். எந்த சாதி மத இனம் பாராமல் ஆண்டவரே எல்லாரையும் பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த கொடிய வைரஸிலிருந்து உலகத்தை மீட்டு காக்கும் ஆண்டவரே. இதோ இந்த வைரஸினால் உயிர் இழந்தவர்களை ஆசீர்வதியும். அவருடைய ஆன்மாக்கள் உங்களுடைய சந்நிதியை வந்து சேர அருள் புரியும். அவர்கள் இறுதி திருப்பலி இல்லை. பல மதத்தை சார்ந்தவர்களுக்கு இறுதி சடங்குகள் இல்லை. அனாதைகளாக அவர்கள் புதைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். யாரும் இல்லாதவர்களாக அவர் எரிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு துயரம் மனித குலத்திலே நாங்கள் பார்ப்பது புதுமை. இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை காணக்கூடிய எங்களுக்கு நேரே சூழ்நிலை கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இதையெல்லாம் கடந்து போகக்கூடிய மனம் எங்களுக்கு உண்டு. இதையெல்லாம் கடந்து போகக்கூடிய விசுவாசம் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே எங்களுக்குள்ள அச்சத்தை இல்லை, அன்பை விருத்திரணும் ஆண்டவரே, நம்பிக்கை விருத்திரணும் ஆண்டவரே. இயேசுவே இதோ உண்மை போற்றுகின்றோம். எல்லா சூழ்நிலையும் நீர் கையில் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் இருந்தால் போதும் எங்களுக்கு. நீர் ஒருவர் எங்களோடு இருந்தால் போதும். நீர் ஒருவர் எங்களுக்குள் இருந்தால் போதும். என் வீட்டுக்குள் நீர் இருந்தால் போதும். நாங்கள் காக்கப்படுவோம். எங்களை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவரே என்னை காப்பாற்றும். என்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவரே என் குடும்பத்தாரை காப்பாற்றும். என்னை பேர் சொல்லி அழைத்த இறைவனே என் சமுதாயத்தை காத்தருளும் ஆண்டவரே. நீரே அந்த ஆண்டவன், நீரே என் கடவுள். எங்களை குணப்படுத்தக்கூடிய ஆண்டவன், தீமைகளிலிருந்து எங்களை ரட்சிக்கக்கூடிய நீரே என்பதை இதோ ஆண்டவரே உன் வல்லமையால் பொழுது எங்களை காப்பாற்ற செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆமென். இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆமென். இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆமென். இதோ ஆண்டவரே எங்களுக்குள் இறங்கி வந்து எங்கள் எல்லா தீமைகளிலிருந்து காத்தருளும் ஐயா. வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும். வல்லற்ற போதும் எனக்கு உதவும். இயேசுவே வல்லமை எனக்கு தாரும். வல்லற்ற போதும் எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு பிள்ளைகளை குடும்பமாக இந்த ஆராதனை நாம் செய்தோம். இதோ இப்பொழுது முழங்காலிட்டு ஆண்டவரிடம் செபிப்போம். இந்த நேரங்களிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார். இந்த மாண்பூர் கீதத்தை பாடுகின்ற பொழுது வல்லமை நமக்கு தரக்கூடிய இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவரிடம் செவிங்கள், ஆண்டவரே இதிலிருந்து என்னை காப்பாற்றும்,
அவர் காப்பாற்றுவார். ஆண்டவரே எங்கள் இதிலிருந்து விடுவித்தலும் அவர் உங்களை விடுவிப்பார். ஆண்டவரே என்னோடு இரும், ஆண்டவரே செவிங்கள், அவர் உங்களோடு இருப்பார். அந்த நம்பிக்கை இந்த நாட்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தரும். இதோ குறிப்பாக இந்த கொடிய வைரஸ் குழந்தைகளை பாதிக்கின்றது, வயதானவர்களையும் பாதிக்கின்றது. எத்தனை மக்கள் மடிந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலே எத்தனை குழப்பங்கள், எத்தனை கேள்விகள், துயரம் நம்மை அழுத்தினாலும் இதோ இந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவரே இதற்காக ஜெபிக்கின்றேன், இத்தனை மக்களுக்காக ஜெபிக்கின்றேன். யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகின்றோமோ இதோ இந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் அவர்களை போய் சேர நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்திற்கு தாரும். இந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும். இந்த ஆசீர்வாதம் என் கணவன் மீது இறங்கி வரட்டும். அவர்தான் வெளியே சென்று வேலைக்காக போகின்றார். அவரை பத்திரமாக பாதுகாத்தரல்ல ஜெபிங்கள். இதோ வீட்டில் என்னுடைய ஆண்மகன்கள் வேலைக்கு போகக்கூடியவர்களை கடவுள் இதோ இந்த கொடிய வைரஸிலிருந்து காப்பாற்ற அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை அர்ப்பணிங்கள். ஆண்டவரே என் கணவனுக்காக, என் மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக, வேலைக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகனுக்காக, என் கணவனுக்காக இதோ நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு எப்பொழுதும் தொடரட்டும். ஆண்டவரே இதோ கொடிய நோயிலிருந்து ஒவ்வொரு நொடியும் அவர்களை நீர்தான் காப்பாற்ற நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்றைக்கும் கிடைக்க, இந்த ஆசீர்வாதம் அவர்களை பாதுகாக்க நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் என்ற முழு நம்பிக்கையோடு மாண்புயர் கீதத்தை நாம் பாடுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருமண சாதனத்திலே திருப்பாடுகளினவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைமுறைகளை வணங்கும் நாங்கள் உம்மேற்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். பிதாவோடு பரிசுத்தாவியோடும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.